பரிதாரத்தை பூசிக்கொள்ள சீராட்டி பட்டுதன சேர்த்தொட்டி தாளாட்டி கவிமூட்டி தன்மான உணர்வூட்டி எனை வளர்த்தி என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்த ஒரு வணக்கம். அழிந்து வைத்த பருவத்தில் அறியாத நேரத்தில் விஞ்சுமலை எண்ணங்கள் பிறந்து வரும் காலத்தில் உயிர்மை எழுத்துக்களை உன்னதமாக என கணித்து நெடிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்து ஒரு வணக்கம். நீராகி நெருப்பாகி காற்றாகி பல ஆற்றல் அழுத்தல் ஆற்றலை சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு தலைவனாக விளங்கும் இந்த இறைவனுக்கு முதல்வர் இந்த சூரிய வர்மவரின் ஆட்சி ஆள மாமன்னருக்கு தான தளபதியாக ஆளவந்தார் என்ற பெருமத்து வந்து வருகிறேன். யாரையே இல்ல எதனா சூடு சோறு இருந்தா பரவாயில்ல. எவ்வளோ அடி பார் கொசு தட்டுற மாதிரி தட்டாம்பார் கம்யூனிட்டி பயில இல்லையா கூப்பிட்டேன் வந்துக்கிட்டே இருந்தான். வந்தவன் சும்மா வந்தா பரவாயில்ல, ஆடிக்கிட்டே வந்தான். அவன் ஆடுறான கூட நான் சேர்ந்து ஆடினா டப்பா குத்து ஆரம்பிச்சாரு. மெதுவா குத்தனாயா எட்டாம்பாரு வேகம் அவனாண்ட வேகமா குத்தி என்னாண்ட வேகமா குத்தி நல்ல விரலை நீட்டி என் வாயில் வைக்கிறாரு. சொந்த பெரியப்பா வாய்ந்து பாரு. புது பஸ் ஸ்டாண்ட்ல பாரு ஆட்சியாளன காக்கா மாதிரியே பாத்துக்கிறான் பாரு. நல்லா உத்து பாருங்க. காக்கா ஆட்சியாள சாப்பிடாது பறந்து போவாது. இப்படி பார்த்துக்கணும். அந்த கதையை பார்க்குறான் பாரு கம்யூனிட்டி போயிட. ஏய் ஏ பையா உனதாண்டோ ஓடோ. ஏய் ஏ ஏ பையா உனதாண்டா வர முடியாது போடா. என்னையா ஒரு நாட்டின் தளபதி கூப்பிடுற எனக்கே மரியாதை கொடுக்கலன்னா நாட்டு மக்கள் யாராவது கூப்பிட்டா இவன் செவி கொடுத்து கேட்பானா? கருமுச்சா கம்யூனிட்டி போயிட. இந்த அர்த்தப்பட்ட கோயில் விசிறி போட்டாக்கா துண்டிங்க எடுக்கும்.
அந்த கதை சொல்லிக்கிறான் பாரு. கத்தியத்தான் வெட்டியா புடுவேன் மகனை கம்யூனிட்டி பையனை. ஏ ரமேஷ் சுபியா போடு. டே சுரேஷ், டே பையா, ஏய் வர முடியாது போடா. உண்மையான பேரு ரமேஷுங்க. நான் எவ்வளவு அன்பா பேரிட்டு ரமேஷ்னு கூப்பிடுறேன். எனக்கு ஒரு புனப்பெயர் வச்சுட்டாரு. டே சுரேஷ வரமாட்ட போடா. அவனை சொல்லி தவறு இல்லைங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதாங்க நம்ம திருப்பி கிடைக்கும். பாப்பான்னு சொல்லிப்பார், ஓடி வருவான், சொன்ன வேலையை செய்வான். அதை விட்டுட்டு சின்ன பையன் தானே அலட்சியப்படுத்தக்கூடாது. சின்ன பையனு கூட ஏய் இங்க வா, அது எழுந்து நின்று அப்படி சொல்லிட்டு போய்க்கினா இருக்கும். அது இப்போ ஏற்பட்டுக்கிறதுக்கு பாரு சில்லாத்து வரீங்க, அதுங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் அன்பால தான் கூப்பிடுங்க. அன்பு ஒன்றுதாக தாரக மந்திரம். நம்ம எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அன்பா இருந்து பாருங்க, அங்க வாழ்க்கை நடத்தலாம். ஆணவம், அதிகாரம், பதவி, பணம் இதால யாருமே விலைக்கு வாங்க முடியாது. அன்பு ஒன்றுதான். அன்பு இருந்தா எல்லா இடத்துலும் வாழ்க்கை நடத்தலாம். உன் அன்பால கூப்பிட்டு நான் அரவணைக்கிறேன். ஏ ரமேஷா, ஏ அப்பா, ஏ பல்லா, யாரு பல்லா? நான் சொல்றேன், தாய்மார்கள் எல்லாம் குழந்தை கொஞ்சம் போது என்னென்ன கொஞ்சறாங்க கண்ணே. ஆமா மணி முத்தே பல்லவே ராஜா யா பல்லா பல்லா. நானே கோவத்துல வந்துக்கிறேன். பல்லா கல்யாணம் என்ன கோவம்? வீட்டுக்கு போனா என் பாட்டி போராட்டம், இங்க வந்தா ஊன் போராட்டியா? என்ன அப்படி பாட்டி என்ன கமரேட்டி முட்ட வயசான காத்துல செத்து தொலைங்களா? ஒரே நாள் தூக்கி போட்டு தலை தண்ணி ஊத்துவேன். டேய் ரமேஷ், வயசானவங்க எல்லாம் இப்படி கேவலமா சொல்லாதீங்கடா. அவங்க உயிரோட இருக்கிற ஒண்ணே அவங்க அருமை பெருமை தெரியாது. ஆமா, செத்துட்ட பிறகுதான் அவங்க அருமை பெருமை தெரியும். வயசான காலத்துல இருக்குது சாப்பிட்டு மூளையில முறைக்கிறாங்கனா என்னாரமோ பதார்த்த வாங்கிட்டு கூட உரலா இருக்கா. நீ யாருக்கல? நான் தான் ஊர் ஊரா போய் எடுத்துக்கிறேன். அதே போல வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் வாங்கி போடணும். பதார்த்தம் தானே கேட்டாங்க. சரி பாட்டி பதார்த்தம் கேட்கிறாளே அப்படின்ட்டு பைய வாங்கிக்கணும். என் பாட்டியாட்ட துட்டு வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறங்க. ஏய் நல்ல புண்ணியவாடா நீ. ஏய்னா உன் கஷ்டத்துல வாங்கி போய் போடல. யாங்கிட்ட அது பணம்? அப்ப கூட பாட்டி கிட்ட தான் பணம் வாங்குறேன். அட யாங்கிட்ட அது பணம்? நானே யாகப்பட்ட இடத்துல கடை வச்சு அவன் கார் எடுத்துக்கு தேடிக்கிறான். ஐ அம் கிரேட் எஸ்கேப். ஏண்டா சிரிப்பு வருது உனக்கு? ஏய்னா கொஞ்ச நாள் ஸ்கூல் சொன்னதுக்கு தான் உனக்கு ஏன் இருக்கணும்? டேய் கம்யூனிட்டி பையா, யாரு வாங்கணுமே வண்ண வெஞ்ச வசனங்க தான் உனக்கு. ஏங்க பணம் வாங்கினியே திருப்பி கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தானே அந்த கம்யூனிட்டியா திருப்பி கேக்குறான். வாங்கின கம்யூனிட்டி கொடுத்திருந்தா கொடுத்தவன் ஏன்டா கேக்குறான்? ஏங்க வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினேன்? சாமி அவன்கிட்ட 10 பைசா இல்ல சாமி, ஒரு 10,000 கொடு அப்படின்னு கேட்டேன். 10 பைசா கூட இல்லாதவன் 10,000 கேக்குறானே, எப்படிடா திருப்பி கொடுப்பான்? அப்படி வாசல் படி கொடுக்கல. கடனை கொடுத்துட்டு போகும்போது வரும்போது கேட்பானா? நான் நின்னுக்கிட்டு கை காக்கிட்டு பதில் சொல்றான். என் தலையாயிட்டாயா? எடுக்குடா தலையாயிட்டான்னு கேக்குறேன். கொடுத்த துட்டை திருப்பி கேட்பானா? ஏய் ரமேஷ், சொல்லு சுரேஷ். ஏய் இந்த அளவுக்கு நீ இருப்பது தெரியாத போச்சு. உன்ன போல ஒரு ஆள் ஊர்ல இருந்தா போதுடா. ஒரு நல்லது கட்டத்துக்கு இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டா ஏங்க தெரியாத பேச கூடாது. அவன் கிட்ட இருக்குது கொடுத்தா, என்கிட்ட இல்ல வாங்கினேன் முடிஞ்சு போச்சு. இல்ல சர்வ சாதாரண சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆமா அப்ப கொடுத்தவன் கடங்கார, வாங்கினவன் வாங்கின ஒரு வல்லனு. எப்பா வல்லல நான் தான். சிரிக்காதடா சின்ன பையன் அவனே. யாரு? நல்லவனா டேய்? நீனா நல்லவை. ஏண்டா ஏங்க நீ வாங்கின கடைச்ச சொன்ன நான் மட்டுமா கடை வாங்கிக்கிறேன். திருப்பதி ஏழுமலையானே கல்யாணத்துக்காக பணம் கடன் வாங்கி கடங்கார கடவுளோட பேர் எடுத்துக்கிறார். திருப்பதி வெங்கடேச பெருமாளே கல்யாணத்துக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு கடங்கார கடவுள்னு பேர் எடுத்துக்கிறாரு. என்ன போய் கடங்காரன்றான். கடங்கார தப்பு தப்பு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. கம்யூனிட்டி பாட்டிக்கு பதார்த்தம் வாங்கி கொடுத்தா, பாட்டிக்கு பதார்த்தம் வாங்கலாம். நேரா மார்க்கெட்டுக்கு போடுங்க. போய் பார்த்தா கும்பலா கொட்டி வச்சுக்கிறான். போரா கொட்டி வச்சுக்கிறான். பெச்சா சைஸா குண்டு குண்டா ஐய வெட்டி விடுவேன். ஏய்னா கம்யூனிட்டி பேல போரா சைஸா அங்க கொட்டி வச்சுக்கிறான். குண்டு குண்டா அங்கதாங்கதா. ஏங்க இந்த இடத்துல கேட்க யாரு? அப்ப சொல்றது யாரு? அப்ப கைவாட்டமா அப்படி தான் சொல்லுவேன். ஓ அப்படியா? உருளைக்காய் கொட்டி வச்சுதாங்க. நேரா போய் விளைய வச்சாச்சே. அண்ணே எப்படினா உருளை அப்படினா அந்த கம்யூனிட்டி நீ கேக்கனா உருளை மேற்கனா உருளைன்றான். கடன் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போறாங்க. தாய் குடங்கள் நீ வாங்கல, அதனால உனக்கு குத்தல ஆகட்டும். டேய் என்னங்க கம்யூனிட்டி பேல எப்படி நான் ஊர்லனா கேக்கனா ஊர்ல மேற்கனா ஊர்ல
உருளைக்காய் கிலோ என்ன விலைன்னு கேட்டிருக்கணும். ஓ மை காட், உருளைக்கிழங்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கணும் கிலோ. நீ எப்படி கேட்ட? நான் எப்படின்னா உருளைனா கைகனா உருளை மேற்குனா உருளைனா சொல்லு சரியா போச்சு. சரி உருளைக்கிழங்கு வேணா கீரை வாங்கி போலாம். நீ தானே வந்தா ஒரு பாட்டி அண்ணகுடியில கீரை வச்சுக்கிட்டு வித்துக்கிறாங்கய்யா. கீரையா சும்மா தலைன்னு பொல பொலனுக்குது. ரமேஷா சுரேஷ் தலன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது நான் பொல பொலனே பச்சை பச்சை இருக்குது தலை இருக்கும். ஐ போய்க்கிட்டு பொல பொல தானே இருக்கும். அது வேண்டாம். நேரா போய் கீரை விளைவிச்சாச்சு. பாட்டி எப்படி கீரைன்னு அவளுக்கு பொக்க வாய் பழுக்குது. வாய் வச்சுக்கிட்டு கீரை என்ன விலைன்னு கேட்டிருக்கணும். அங்கே நான் தப்பிட்டேன். ஆமா கீரை கட்டி எவ்வளவு கேட்டிருக்கணும். எப்படி கீரைன்னு நல்லா கரண்டா சரியா போச்சு. பலாத்த வாங்க வந்த நேரமே சரியில்லை. பையன் துட்டி எடுத்து போய் பாட்டி எனக்கு கொடுத்துட்டு வரலாம். அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க தினமலை உட்காந்துக்கிறான். எதிர் வீட்டு கைவா அவங்க தினமலை உட்காந்துக்கிறான். அவங்க தினமலை உட்காந்துக்கிறாங்க. என்ன முடுங்க உட்காந்துக்கிற கைவன் சும்மா உட்காந்துக்கிறானா? என் பாட்டிய பார்த்து தலையாடுறாங்க. அவன் எப்படி வா வான்னு அவன் தலையாடுறான். என் பாட்டி உட்காந்துக்கிற கம்மியாட்டு முண்டை இவன் சொப்பாக்குறானா? அந்த கைவனை பார்த்து இவன் தலையாடுறான். அவன் வாவான்றான், இவன் வரமாட்டேன்றான். இந்த வயசுல காதல் வரலாமா? அவளை அடிச்சு தூக்கிறாய் சொல்லிட்டு பாரு. அவசரப்பட்டியாடா நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டா ஆம்பளைங்களுக்கு தவிர நேரம் பொம்பளைங்களுக்கு சைடுல ஆடுங்கடா. ஐயோ அப்ப நம்ம கூட அப்படி ஆடா எல்லாருக்கும் ஆடாது. ஏதோ 10 பேருக்கு தான் அந்த நோவு வரும். ஐயோ இது தெரியாத நான் காதுல கட்டி அடிச்சு காலையில போய் தான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண. ஆம்புலன்ஸ் வராதுப்பா, ஆம்புலன்ஸ் தான் வரும். ஆம்புலன்ஸா? ஏகமா ஆம்புலன்ஸ் வந்து கொட்டாப்பினால போய் ஒளிச்சுக்கோ. வேன்ல வாரி போய் கொரான் நான் மூக்குல பச்சி விடுவாங்க. ஏற்கனவே 2 முறை விட்டுட்டாங்க. அதான் மூக்கு போட அடிச்சு ஜலேபி வாயா. ரமேஷ் சொல்லு சுரேஷ். இந்த சூரிய வர்மபுரி நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வருகிறார். அவருக்கு அருகாமல் ஆலோசனை அமைச்சராக இருக்கிறேன். இருந்தாலும் நீ விரைவா வர காரணம் மன்னர் வந்து கொண்டிருக்கிறார்.